தண்ணியாவது அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏங்க தண்ணியாவது கொடுக்க பாவம். டவர் போடும்போது நாங்க ஊர்ல இல்லாத போது வந்து டவர் போட்டு போயிட்டாங்க. நாங்க ஊருக்கு போற டைம்ல லைனா அந்த மாதிரி தாங்க நாங்க கேட்டதுக்கு நாங்க பாக்குறோமா, நாங்க எல்லாம் நஷ்டிடுமா இல்லம்மா கம்பத்தை மாத்திரமா அப்படி நாங்க ஏன் ஒண்ணுமே பண்ணலைங்க. கிணறு ஓரத்துலயே வந்துச்சுங்க, அதையும் சொன்னுங்க. அம்மா நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதாங்கம்மா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஐயா அவங்க லைன் போகும்போது தெரியும் இல்லைங்களா அவங்களுக்கு. டவர் போடுறதுக்கு வந்தாங்க, டவர் மரமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லம்மா சும்மா ஒரு ட்ரையலுக்காக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருங்க. எனக்கு அந்த விவரமெல்லாம் எதுவும் தெரியாதுங்க, எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாதுன்னு சொன்னேங்க. ஈபிக்காரங்க வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம்மா, உங்கள் இடத்துல வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், ட்ரையல் மட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு தாங்க பேஸ் மட்டும் போட்டாங்க. அப்புறம் டவர் கொண்டாந்து போடுறதுக்கு வரும்போது நாங்கள் போடக்கூடாது, மரம்லாம் இருக்குது, நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு விவசாயம் தாங்க பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துலேருந்து டாக்டர் தொல்லை கூட பார்க்கலிங்க, அந்த விவசாயத்தில் இருந்து தாங்க நாங்கள் விவசாயத்துல இருந்து நாங்க பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சுங்க கஷ்டப்பட்டு. எங்க வீட்டுக்காரர் இருந்துல இருந்து இந்த விவசாயம் அழியக்கூடாதுன்னு நான் சொன்னது கூட அம்மா நான் அப்பா ஞாபகமா விவசாயத்தை பாத்துக்கிறேன்னு பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டங்க விவசாயம். இந்த மரமெல்லாம் ஆசையா எங்க பையன் வச்சாங்க, கஷ்டப்பட்டு வச்சுங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் வராது, நாங்க இப்படி ஏறி பக்கம் தள்ளி போயிடுறேன்னு போடும்போது ட்ரையல் பார்க்குறாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க. எந்த மரம்லாம் இருக்கும்போது 2 ஏரி இருக்குதுங்க, ஏரி பக்கம் கூட போனாங்க. 50 மீட்டர் 50 அடி தாங்க இருக்குதுங்க. வணக்கங்க, என் பேர் பாலமுருகன். நான் வந்து ஒரு பல் மருத்துவர். 2021 அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் சரி காடு கையோடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேரமாக விவசாயத்துக்கு வந்துட்டேன். சரி வந்ததுக்கப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ ஒரு 5 வருஷமாக இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பொதுவாகவே இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு நோக்கம் இருக்கனால தான் இந்த இயற்கை விவசாயத்தை எடுத்தது. இது பொறுத்த வரைக்கும் முறையான அனுமதி இல்லாமையே இதை செஞ்சுருக்காங்க. என்ட்ரப்பன் ஆர்டர் இருக்கான்னு கேட்டோம், அந்த என்ட்ரப்பன் ஆர்டருக்கு பதில் நாங்கள் ரெஃபரன்ஸு கொடுத்த காப்பியை மட்டுமே காமிச்சிட்டு, அங்கேருந்து ரிப்ளை வந்த காப்பியை மட்டுமே காமிச்சிட்டு, என்ட்ரப்பன் ஆர்டர் இல்லாமையே அத்துமீறி நுழைஞ்சு தான் அந்த மரத்தை வெட்டியிருக்காங்க. இனி வரும் எதிர்காலத்திலேயாவது இந்த அரசாங்கம் தலையிட்டு இந்த மாதிரி விவசாயிங்களுக்கு இது போன்ற எதுவும் பாதிப்புகள் நடக்காமல் பார்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த பிரச்சனை என்னோட போகட்டும். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி 10 மரத்தை நடணும்னு பொதுவாக சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த மரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன்முட்டை இடுற வாத்து. இவ்வளோ நாளில் அது எவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ மக்கள் இதனால் பயனடைஞ்சிருப்பாங்க, அதை நம்மளால் பார்க்க முடியலனாலும் உணர முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற அந்த மரத்தை ஒரு பொன்முட்டையிடுற வார்த்தை ஒரே நாளில் இப்படி கொலை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.